தக்கார் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில் மூத்த செய்தி ஆசிரியர் KV செல்வராஜ் நம்மளோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். உலக அளவில் இன்னைக்கு அமெரிக்கா பல ஃபைல்களை வெளியிட்டு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தியது ஒரு புறம். ஈரானோட தொடர் போரில் அளவுக்கு முட்டும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது திடீர்னு பின்வாங்க வேண்டிய ஒரு சூழலா அல்லது இருதரப்பு பேச்சுவார்த்தைன்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை? ஈரானை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் சுருக்கமாக நம்ம சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஈரான் பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு ஃபீனிக்ஸ் பறவை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது ஒரு மித்து தான். இருந்தாலும் என்னென்னா, நெருப்பு தூக்கி போட்டால் கூட அது திருப்பி உயிர் தெழுந்து மீண்டும் பறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபீனிக்ஸ் போன்ற ஒரு நாடு தான் ஈரான். ஏன்னா ஈரான் நாட்டின் மீது பல்வேறு படையெடுப்புகள் நடந்தது. பல்வேறு படையெடுப்புகள்னால் ஜெங்கிஸ்கானுடைய மங்கோலிய படையெடுப்பு, பிரிட்டிஷ் படையெடுப்பு, அரேபிய படையெடுப்பு, இப்படி எல்லா படையெடுப்பும் நடந்து அந்த நாட்டையே சீர் வச்சு சின்னாபின்னமாக்கினா கூட அந்த நாடு மீண்டும் மீண்டும் தன்னை வடிவமைச்சு கொண்டு உயிர்த்தெழுந்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மேலே நிற்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு நாடு தான் ஈரான். ஈரானுக்கு என்று ஒரு தனி கலாச்சாரம் இருக்குது. ஈரானுக்கு தனி மொழி இருக்குது. மொழினா பெர்சியன் மொழி தான். இன்றைக்கும் அவங்க பெர்சியன் மொழி தான் பேசுகிறாங்க. அந்த மொழி, இலக்கியம், கணிதம், மருத்துவம், இந்த எல்லா துறைகள்லேயும் ஈரான் அந்த காலத்திலே மிகப்பெரிய வளர்ச்சியோடு காணப்பட்ட ஒரு நாடு. உதாரணமாக நம்ம உமர் கயாம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. மிகப்பெரிய கவிஞராகத்தான் நமக்கு தெரியும். ஆனால் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் அவர் பெரிய கணித மேதையாக அவர் பார்க்கப்பட்டார். இன்றைக்கி கணிதத்தில் நம்ம பின்பற்றக்கூடிய அல்காரிதம் அதை அவர் தான் கொடுத்தார். 11ஆம் நூற்றாண்டிலே அவர் கொடுத்தார். அவருடைய பாடல்கள் எல்லாம் அவர் இறந்த பிறகு தான் அவருடைய இலக்கியத்தை பற்றி எடுத்து படிக்கிறாங்க. இவ்வளோ இலக்கிய திறமை வாய்ந்தவராக இருக்க, இவ்வளோ அருமையான பாடல்கள் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் நிறைய பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டது. அது நம்ம இந்தியாவிலே அது மிகப்பெரிய மொழிபெயர்க்கப்பட்டு உமர் கயாம்ன்றது ஒரு பெரிய ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற எத்தனை நூற்றாண்டுகள் கழிச்சு அந்த மாதிரி அவருடைய பாடல்கள் அற்புதமான பாடல்கள். அந்த பாடல்கள் தமிழ் திரைப்படங்களை கூட பயன்படுத்தியிருக்கிறாங்க. மெகபூபான்னு ஒரு பாட்டு வரும். ஆமாம், அது அவருடைய பாடல் தழுவி எடுக்கப்பட்ட பாடல் தான். அதே மாதிரி கல்வனின் காதலின்னு ஒரு படம். அந்த படத்தில் வெயிற் கேட்ட நிழல் உண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். அது உமர் கயாம் பாடல் திரும்பி எடுக்கப்பட்ட பாடல் தான். இது உதாரணம். இப்போ ஏராளமான பாடல்கள் அவர் இலக்கியத்தையும் பண்ணார். அப்படி இலக்கியத்திலையும் சரி, கணிதத்திலையும் சரி, விஞ்ஞானத்திலையும் சரி, வானவியலையும் சரி, அந்த நாடு 11ஆம் நூற்றாண்டிலே மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்ச பூமியாக இருந்தது. அதேமாதிரி ஆன்மீகத்திலேயும் அந்த நாடு சிறப்பான பங்காற்றியிருக்கு. அந்த நாட்டில் தான் ஜொராஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆன்மீகவாதி தோன்றுறார். அவர் தான் முதல்ல இந்த உலகத்தில் குட் அண்ட் ஈவில், குட் வெர்சஸ் ஈவில் அப்படிங்கிற தத்துவத்தை உலகத்தில் முதல்ல சொன்னார். யூத மதம், இஸ்லாம் மதம், கிறிஸ்தவ மதம்னா சொர்க்கம், நரகம், மெசையா வருகை, அதே போல் நியாய தீர்ப்பின் நாள், ஜஸ்டிஸ் டே, இதெல்லாம் சொல்கிறதுக்கு அடிப்படையாக காரணமாக இருந்தது ஜொராஸ்டர். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஈரானில் மிகப்பெரிய நூலகங்கள்லாம் இருந்தது. ஜெங்கிஸ்கான் படைப்பு நூலகங்கள்லாம் அழித்தாங்க. அப்படி அழிச்சும் கூட பின்னாடி அவங்க சில நூல்களை படிக்கும்போது இவ்வளோ ஒரு பெரிய பொக்கிஷத்தை அழிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்களே பெர்சியன் லாங்குவேஜை படிக்க ஆரம்பித்தாங்க. ஈரானில் பின்பற்றக்கூடிய மதம் இஸ்லாம் மதம். ஆனால் அவங்க தங்களை அரபுகள்னு சொல்ல மாட்டாங்க. நாங்கள் ஈரான் இனத்தவர், எங்களுடைய தாய்மொழி பெர்ஷியா, நாங்கள் வழிபடக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் அப்படின்னு அதில் கட்டுப்பாடாக இந்த நாள் வரைக்கும் பாதுகாத்துட்டு வரக்கூடிய ஒரு நாடு ஈரான். அப்படிப்பட்ட ஈரானில் பின்னாடி ஷா மன்னரெல்லாம் ஆட்சி செய்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஜனநாயக நாடு உருவாகுது. இப்போ 1953ஆம் ஆண்டு அப்போ தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே மிகப்பெரிய பகை உருவாகுது. இப்படி உருவான மொசாகி அந்த நாட்டில் பிரதமராகிறார். அவர் மிக சிறந்த தேசபக்தர். அவர் என்ன செய்கிறாருன்னா, ஏன் நம்ம மக்கள் இவ்வளவு எண்ணெய் வளங்கள் வச்சு நம்ம மக்கள் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ இந்த எண்ணெய் கம்பெனிகள் பூரா, எண்ணெய் நிறுவனங்கள் பூரா, எண்ணெய் துறப்பு நிறுவனங்கள் பூராமே பிரிட்டிஷ் கண்ட்ரோல் இருக்குது. உடனே அவர் அறிவிக்கிறார், இப்போ பார்லிமெண்ட்டை கூட்டி இதையெல்லாம் நாங்கள் நாட்டுடைமை ஆக்கிடுறோம், இது பூரா ஈரான் மக்களுக்கு தான் சொந்தம், ஈரான் நாட்டுக்கு தான் சொந்தம்னு சொல்லி அறிவிக்கிறார். அதுக்கப்புறம் ஈரானுடைய பொருளாதாரம் வளர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் அமெரிக்கா சிஐஎம் மூலமாக சில ஆட்களை உள்ளே அனுப்பி அந்த மொசாகியை வழக்கம் போல் அவங்க செய்வாங்க இல்லையா, பல தகுதித்த வேலைகளை செஞ்சு மொசாகியை கவிழ்த்துடுறாங்க. கவிழ்த்துட்டு அவங்களுக்கு ஆதரவான ஷாங்கிற ஒரு மன்னனை கொண்டாந்து உட்கார வைக்கிறாங்க பதவியில். அந்த ஷா மன்னன் வெஸ்டர்ன் கல்ச்சரில் மோகம் அதிகம் அவனுக்கு.
மேலை நாட்டிலே வளர்ந்தவன் திடீர்னு கொண்டாந்து அதிகாரத்தில் உட்கார வச்சிடுறான். அவன் என்ன பண்ணிடுறான்னா, இந்த ஈரானுக்கு சொந்தமான இந்த நிறுவனங்கள், எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே ஒப்பந்த அடிப்படையில் மேற்கு நாடுகளில் திருப்பி கொடுக்கலாம். ஒப்பந்தம் நீங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பணம், பெரிய பெரிய பங்களா வெளிநாட்டிலலாம் இது பண்ணுறது, அந்த மாதிரிலாம் செஞ்சு இவன் வந்து தன்னுடைய செல்வத்தை அதிகரிச்சுக்கிட்டே போய் தெஹரானை என்ன மாதிரி ஆக்குறான் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதை வந்து ஒரு பாரிஸாக மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி இரவு விடுதிகள், கேளிக்கை விடுதிகள், மக்கள் வந்து இந்த எண்ணெய் வளமாக கொள்ளை போக ஆரம்பிச்சிச்சு. மறுபடியும் மக்கள் வந்து பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த மேலை நாட்டு கலாச்சாரத்தை பூரா இரவு விடுதிகள், கேளிக்கை விடுதிகள் எல்லாத்தையும் திறந்து விட்டு ஆபாச உடைகளை அணிஞ்சிட்டு எல்லாரும் ஃப்ரீயாக நடமாடலாம்னு சொன்ன உடனே அந்த மக்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பு வருது. நம்ம நாட்டு செல்வத்தையும் கொள்ளையடிக்கிறான். ஏன்னா ஈரானுக்குன்னு ஒரு தனித்துவமான கலாச்சாரம் மிக்க நாடு. அது நம்முடைய கலாச்சாரத்தையும் கூட சேர்ந்து கொள்ளையடிச்சு சீரழிக்கிறான் என்னன்னு மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தை கடுமையாக அடுக்கிறாங்க ஷாமன். ஆனால் உலக நாடுகள் எல்லாமே அந்த மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. சோவியத் ரஷ்யாவும் கூட அதுக்கு ஆதரித்து நின்னாங்க. கடைசியாக ஈரான் மண் வந்து ஒரு வழி இல்லாமல் ஓடி போயிடுறான். ஓடி போனவுடனே தான் அலி கொமைனி, இப்போ இருக்கிறார் ஆயத்துல்லா கொமைனி, அவருடைய கொமைனிக்கு தந்தை அவர் தான் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்று ஈரானை மறுசீரமைப்பு கட்டமைக்கிறார். அப்போ இயல்பாகவே தன்னுடைய பிடிமானம் வந்து ஈரானில் விட்டு போகுது அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா தன்னுடைய பகையை தொடங்குது. இப்போது பகையை தொடங்குவதற்கு பல்வேறு ரூபத்தில் வந்து அமெரிக்கா செயல்படுவது வழக்கம். பின்வாங்குவதற்கு என்ன? இப்போ ஏன் பேச்சுவார்த்தை திடீர் பேச்சுவார்த்தைக்கு என்ன காரணம்? அமெரிக்கா வந்து அப்ரஹாம் லிங்கன் கப்பல் அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெரால்ட் ஃபோர்டு அவருடைய அந்த ஃப்ளீட் அனுப்பிச்சி விட்டாங்க. இப்படி இப்போது ஜெட்டு 50 ஜெட்டுகள் கொண்ட இதை சுற்றி அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் எல்லாம் ஈரானை முற்றுகையிட்டோம்னு சொல்கிறாங்க. ஈரான் பக்கத்தில் நெருங்கலை. ஈரான் பக்கத்தில் ஏன் நெருங்கலை அப்படின்னு சொன்னால், ஈரானுக்கு சீனா உதவி பண்ணுது. ஏன்னா சீனாவுக்கு வெனிசுலாவும் ஈரானும் மிக நெருங்கிய நாடுகளாக இருக்குது. வெனிசுலாவில் அந்த சுற்றியுள்ள ஆட்களை பிடிச்சி அந்த அதிபர் மதுரோவை கடத்திட்டு போய் அந்த நாட்டை அமெரிக்கா சீரழிச்சுக்கிட்டான். ஈரானுடைய போயிடக்கூடாதுங்கிற சீனா வந்து ரொம்ப உறுதியாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்க கப்பல்களுடைய மூவ்ஸ் எங்கெல்லாம் நகருது, அதனுடைய நகர்வுகள் பூராத்தையுமே சேட்டலைட் பிக்சர் மூலம் எடுத்து கொடுத்துட்டான். சேட்டலைட் பிக்சர் மூலம் கொடுத்துருக்க விமானங்கள், ஏவுகணைகள், எல்லா சகலவிதமான ஆயுதங்களையும் வெளிப்படையாக சீனா வந்து உதவி செஞ்சது, ஈரானுக்கு செஞ்சுருக்கு. அதோட இன்னொன்று என்னன்னு கேட்டால், லோ ப்ரொஃபைல் அட்டாம் பாம்புன்னு சொல்லுவாங்க. அணுகுண்டு போட்டால் மிகப்பெரிய சேதம் ஏற்பட முடியாது, ஒரு குறிப்பிட்ட அளவில் மாத்திரம் சேதம் ஏற்படுத்தக்கூடிய குறைந்த அளவு அணுத்திறன் கொண்ட அணுகுண்டுகளை தயாரிக்கக்கூடியது சீனாவுக்கு அமெரிக்காட்ட இருக்குது. ஆனால் அந்த குண்டுகள் கூட ஈரானுக்கு வந்துட்டதாக சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குண்டை பயன்படுத்தி அமெரிக்க கப்பல்கள்லாம் தகர்க்க முடியும், அமெரிக்காவையும் தாக்க முடியும். ஏன்னா பெலிஸ்டிக் மிசைல்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, கண்டம் விட்டு கண்டம் தாக்கக்கூடிய ஏவுகணைகள். அந்த ஏவுகணை 12,000 கிலோமீட்டர் தூரம் சுட்டு தாக்கக்கூடிய வெள்ளை மாளிகையை தாக்க முடியும், பென்டகனையும் தாக்க முடியும். அந்த ஏவுகணை ஈரான்கிட்ட இருக்குது. இது இல்லாமல் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து போராடுறது தன்னுடைய நாட்டுக்காக போராடுறான். அப்போ அவங்களுடைய வேகம் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக அவங்கெல்லாம் வந்து கூலிக்காக வரக்கூடியதான் அமெரிக்க வீரர்கள் தான், சம்பளத்துக்காக வந்து போராடக்கூடியவர்கள் தான். அப்படின்னும் போது அவங்ககிட்ட பயம் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது என்னன்னு கேட்டால், அந்த படகுகள், அந்த கப்பல்லாம் என்ன பண்ணலாம், ரகசியமான படகுகள், ரேடாரில் கூட தென்படாத படகுகள் உள்ளே போய் ஓட்ட போட்டுக்கிட்டாங்க. 10,000 கோடி மதிப்புள்ள அந்த ஆப்ரஹாம் கப்பலாக இருக்கட்டும், ஃபோர்டு கப்பலாக இருக்கட்டும், ட்ரூமன் கப்பலாக இருக்கட்டும், எல்லாமே தகர்ந்து போயிடும். ஏற்கனவே ஒரு தடவை என்ன பண்ணிட்டான்னா, நம்ம ஹவுத்திஸ் சொல்லி அந்த ஏமனில் இருக்கிற ஹவுத்திஸ் வந்து ஏவுகணை வச்சு அடிச்சிட்டாங்க. அதனால் அவன் பின்னாடி ஓடிட்டான் அமெரிக்கா. அப்புறம் அந்த ஹூத்திஸோட போய் இவன் அக்ரிமெண்ட் போடுறான். ஒரு நாட்டோட இன்னொரு நாடு அக்ரிமெண்ட் போடலாம். ஒரு அமெரிக்க வல்லரசு அந்த ஒரு இனக்குழு, ஆயுதக்குழுவோட போய் ஒரு ஒப்பந்தம் போட வேண்டிய ஒரு நிர்பந்தம் உருவாகுது. அதனால் வந்து எளிமையாக ஈரானை வந்து இப்போ தாக்கிட முடியாது. இவன் என்ன நினைக்கிறேன், சுற்றி வளர்ச்சி எல்லா டக்குன்னு போய் ஒரே அமைக்கலாம் அப்படின்றதுக்கான வாய்ப்பு இப்போ இல்லை. ஏன்னா எல்லா நகர்வுகளும், ஒவ்வொரு நகர்வுகளும் மைன்யூட்டாக இவங்க நகர்வுகளை கண்காணிக்கக்கூடிய சேட்டலைட் பிக்சர்ஸ் பூரா இந்த இதில் இருக்குது. ஈரானை சுற்றியுள்ள நாடுகள் பஹ்ரைன், கட்டார், சவுதி அரேபியா, ஜோர்டான், இந்த மாதிரி நாடுகள் எல்லாத்துலேயும் அமெரிக்காவுடைய படைத்தளங்கள் இருக்குது. ஈரான் வந்து என்ன எச்சரிக்கை பண்ணிட்டா, நீ என்ன தாக்குனீன்னா, ஒரு சின்ன தாக்குனா தான் போராக தான் நான் கருதுவேன், உங்களுடைய படைத்தளங்கள் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் நான் அடிப்பேன்னு சொல்லிட்டு. அதனால் என்ன ஆச்சுன்னா, அந்த அரபு நாடுகள் நெருக்கிறாங்க இவங்களை. தேவையில்லாம ஏன் எங்களுக்கு இந்த பிரச்சனை வரும், உன்னால உனக்கு படைத்தளம் கொடுத்ததுக்காக இந்த பிரச்சனையை ஏற்படுத்துறியா
அப்படின்னு சொல்லி அவங்க கூட நெருக்கி போர் என்று நடத்தக்கூடாதுன்றதுல அவங்க அரபு நாடுகள் உறுதியாக இருக்கிறாங்க. அது ஒரு காரணம். மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், ஈரான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், உள்நாட்டிலேயே அதாவது தரைப்படை ஒரு வேலை இறங்கினா இதெல்லாம் முடிச்சு தரைப்படை இறங்கினா அவங்க எத்தகைய தாக்குதல் நடத்த முழு தயார் நிலையில் இருக்காங்க. தரைப்படை போரை பொறுத்தவரை அமெரிக்காவுக்கு எந்த வெற்றியும் கிடைச்சது கிடையாது வரைக்கும். வியட்நாம் அங்கே போய் தலைதிரிக்க ஓடிருந்தாங்க அடி வாங்கிட்டு. அது லிபியாவில் கடாஃபியை வந்து கவுக்குறேன்னு சொல்லி கடாஃபியை கவுக்க முடிஞ்சதை தவிர அந்த நாட்டில் அதுக்கப்புறம் அந்த ஆயுத குழுவை எடுத்து இவங்களால் நிற்க முடியல, வெளியே வந்துட்டாங்க. அதுதான் அமெரிக்காவுடைய வரலாறு இது வரைக்கும். அப்படிப்பட்ட அதனால் தரைப்படை தாக்குதலை சமாளிக்க முடியாத நிலைமை இருக்கிறதுனாலையும் இவங்க வந்து என்ன பண்ண உண்மையிலே சொன்னால் ட்ரம்ப் வந்து பேச்சுவார்த்தை வர தவிர வழி இல்லை. இப்போது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னதாக உலக நாடுகள் ஒப்பந்தம், அதாவது ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் அணு ஆயுதங்களை இவ்வளோ தான் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுக்கு பல ஒப்பந்தங்கள் இருந்துச்சு. இவ்வளோ தான் நம்ம வந்து தயாரிச்சிருக்கோம், நீங்களும் இவ்வளோ தான் வச்சுருக்கணும், நீங்கள் வந்து எப்போ வேணாலும் உங்களுடைய அதிகாரிகள் வந்து பார்க்கலாம், இந்த மாதிரி பல ஒப்பந்தங்கள் இருந்துச்சு. கடந்த மாதம் அதை வந்து முடிந்தது. இப்போ வந்து எவ்வளோனா வந்து அதாவது எந்த ஒரு தடையும் இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் நிலவுது. இந்த சூழல் எந்த உலக நாடுகளை அச்சுறுத்தும் வகையில் உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க? பொதுவாக இந்த ஒப்பந்தம் போட்டாங்க இல்லையா, இது வந்து என்னென்னா வல்லரசுகளில் குறிப்பாக அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பிடிமானம் வச்சதுக்காக போடப்பட்டது. அதாவது இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சின்னு சொல்லி IAEAன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் போய் பார்வையிடுவாங்க. இந்த மாதிரி வளரும் நாடுகள், அச்சுறுத்தல் உள்ள நாடுகள்லாம், ஈரான் போன்ற நாடுகள், இந்தியா போன்ற நாடுகள்லாம் அணுகுண்டு தயாரித்து விடக்கூடாது, அவங்க தங்கள் பாதுகாப்புக்காக கூட அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இத்தகைய ஒப்பந்தம் ஏற்படுத்தினாங்க. ஆனால் அந்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் செய்யும்போது அவங்க சும்மா தான் இருக்காங்க. இஸ்ரேல் அணுகுண்டு தயாரித்தாங்க, அப்போ அவங்க சும்மா தான் இருந்தாங்க. ஆனால் இந்தியா தயாரித்தா பொருளாதார தரப்பு போடுவாங்க, பாகிஸ்தான் போனால் பொருளாதார தரப்பு போடுவாங்க. இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறது தான் அந்த ஏஜென்சி பயன்பட்டதை தவிர அது முழுமையாக அது வந்து தன் சுயேட்சையாக அந்த IAEA செயல்படவில்லை. இதில் ஈரானில் போய் அவங்க சோதனை நடக்கும்போது அவங்க அப்படி பெரிய அளவுக்கு அவங்க அணுகுண்டு தயாரிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லைன்னு தான் அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ அணுகுண்டு தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை இவங்க சொல்கிறாங்க. ஈரான் அதை மறுக்கலை. நாங்கள் வந்து 60% வரைக்கும் தயார் பண்ணி வச்சுருக்கோம். யுரேனியம் வந்து ஒரு 3.5% வரைக்கும் தான் தயார் பண்ண என்ரிச், அதாவது செறிவூட்டினா தான் ஆக்கப்பணிகளுக்கு அதை பயன்படுத்த முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா அவங்க அணுகுண்டு தயாரிப்பு நோக்கி போகிறாங்கன்னு 60% தயார் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே 90% செறிவூட்டும் பணியை செஞ்சுருக்கிறாங்கன்றது தான் தகவல். ஆனால் அந்த சொந்த நாட்டு பாதுகாப்புக்காக அவங்க அதை செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. இஸ்ரேல் கடந்த 12 நாள் போர் நடத்துனாங்க, ஜூன் மாதம். அப்போ ஏன் பெரிய அளவுக்கு ஈரான் ஓரளவுக்கு தான் பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்தலை? ஏன்னு சொல்லி சொன்னால் அவங்க அந்த அணு சோதனை நடத்தக்கூடிய பொருட்களை பத்திரமான இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக இவங்க குறி வச்சு அதை அடிக்கிறாங்க. அப்போ அதை பத்திரமான இடத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க. அவங்க பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் அவங்க வச்ச உடனே இவங்க சப்போஸ் வந்து அடிச்சிருந்தாங்கன்னா, அவங்க அணு சோதனை நடத்த அடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் அணுக்கசிவை போட்டு மிகப்பெரிய விளைவுகளை உலகம் வெளிப்படையாக செஞ்சு பார்த்துருக்க முடியும். ஆனால் அவங்க அடிக்க முடியலைங்கிறது தான் உண்மை. அதனால தான் இப்போ வந்து அணு பிரச்சனையை இவங்க கிளப்பி அணு ஆயுத பிரச்சனையை கிளப்பிட்டு இவங்களை ஈரானை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அணு ஆயுத ஒப்பந்தம் அப்படின்றது இப்போது கடந்த மாதத்தோட காலாவதி ஆயிடுச்சு. கடந்த 25 ஆண்டுகள் இப்படி தான் இருக்கணும். பல ஒப்பந்தங்கள், 3 ஒப்பந்தங்கள் சொல்லப்படுது. அதில் ஒப்பந்தங்கள் இப்போ வந்து ஒரு ஒப்பந்தம் காலாவதி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இந்த சூழலில் உலக நாடுகள் இதை வந்து எப்படி வந்து இது வரைக்கும் பேச்சுவார்த்தையோ எதையுமே நடக்கப்படலை. அடுத்த கட்டமாக இது எதை நோக்கி நகரும்? உலகத்தின் வல்லரசுகள் என்று நிர்ணயிக்கும் போது அணுகுண்டுகள் யார்கிட்டலாம் இருக்குதோ அவங்களாம் வல்லரசுகள்னு சொல்லி அவங்க நிர்ணயிச்சாங்க. அவங்க தான் வல்லரசு அப்படின்னு சொல்லி நிர்ணயிச்சாங்க. ஆனால் அந்த வல்லரசுகள் யாரை மிரட்டுறாங்கன்னா, வளர்ந்து வரும் நாடுகள், 3ஆம் உலக நாடுகள் இவங்களெல்லாம் மிரட்டுறாங்க. அவங்க இந்த அணு ஆயுதங்களை வச்சு தான் மிரட்டுறாங்க. அப்படியே ஒரு மிரட்டல் வரும்போது தங்களுடைய சொந்த பாதுகாப்பாக அணு ஆயுதத்தை தயாரிக்க வேண்டிய நிலைமைக்கு இந்தியா போன்ற நாடுகள் தள்ளப்படுது. இன்றைக்கி ஈரான் இந்தியா போன்ற நாடுகள் தள்ளப்படுது. அத்தகைய சூழ்நிலையில் இந்த புது ஒப்பந்தம் இவங்க ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அணு ஆயுதத்தை குறைக்கக்கூடிய ஒப்பந்தம், இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை குறைக்கிறது எப்படி? அதற்கான ஒரு வெளிப்படைத்தன்மையுள்ள எல்லா நாளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கணும். இவங்களுக்கு வேண்டிய இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி IAEA போன்ற அமைப்புகள்லாம் ஒரு கைப்பாவைகள் தான். வல்லரசு நாளில் ஒன்றும் சொல்ல மாட்டான், மற்ற நாடுகள் மற்ற இது பண்ணுவோம். அதில் அணு ஆயுத குறைப்பு ஒரு வெளிப்படைத்தன்மையான 3ஆம் உலக நாடுகள் பெருவாரியான பங்கேற்புடன் கூடிய ஒரு கமிஷன் அமைச்சா தான் இது ஓரளவுக்கு பயன் தரும். இப்போ வந்து ஈரானில்
ஹயத்துல்லா கமினியோட அந்த ஒரு ஆட்சி அகற்றப்பட வேண்டும், உள்நாட்டு போரில் அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுருக்கு. இதுதான் அமெரிக்காவும் விரும்புது. அது என்ன மாதிரி சூழலுக்கு கொண்டு போய் நிறுத்தும்? இப்போ ஈரானில் வந்து இப்போ மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றதாக உலக பரபரப்பாக இருந்துச்சு. ஆனால் போராட்டம் நடைபெற்றது. ஏன்னா நீண்ட நாளாக பொருளாதார தடைகளை சந்தித்து இருக்கக்கூடிய ஒரு நாடு வந்து ஈரான். அந்த பொருளாதார தடைகளை சந்தித்ததுனால அந்த நாட்டில் உள்நாட்டில் வந்து அவங்களுக்கு வந்து விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது உண்மைதான். அப்படிப்பட்ட நிலைமையில் அந்த மக்கள் வந்து கிளர்ந்து போராடுறாங்க. இந்த ஆட்சிக்கு எதிரான போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டம் நடக்கும்போது போராட்டங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆர்ப்பாட்டம், பேரணி என்ற வடிவத்தில் அது நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் திடீர்னு என்ன நடக்குதுன்னா, அங்கே உள்ள பள்ளிவாசல்கள் தீ வச்சு கொடுத்துறாங்க. இப்போ ஒரு போராட்டம் நினைச்சா என்ன பண்ணுவாங்க, அரசு கட்டடங்கள்லேருந்து தாக்குவாங்க. அதுவே தவறு. போராட்டம்ன்றது அமைதியாக நடைபெறணும், பெருமளவியான மக்களை திரள காட்டணுங்கிறத அரசு அலுவலகம் தாக்குறது, காவல்துறை வாகனங்கள் தாக்குறது தான் நடக்கும். பள்ளிவாசல்கள் தாக்குறாங்க அப்படின்னும்போது அந்த போராட்டத்தில் ஊடுருவிய சக்திகள் தான் யார் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அவங்க ஏற்படுது. அப்போ இவங்க ஈரான் ஆட்சியாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, மொசாத்தில் ஊடுருவிச்சு இங்கே நாங்கள் வந்து 50 ராணுவங்களை சுட்டுக் கொள்கிறாங்க, அவங்க சுட்டுக்கொள்ளக்கூடிய ஆயுதங்கள்லாம் யார் தராங்க, ஈராக் மூலமாக வருது, பார்டர் மூலமாக யார் கொடுக்கறது, மொசாத் வந்து அந்த மாதிரி சப்ளை பண்ணுது, அப்போ நாங்கள் இந்த போராட்டத்தை ஒடுக்குவோம்னு சொல்லி ஆட்சியாளர்கள் சொல்கிறாங்க. இன்னைக்குள்ள நிலைமையில் அதுக்கப்புறம் ஒரு போராட்டம் நடக்குது. ஒரு 6 லட்சம் பேருக்கு மேலே, லட்சக்கணக்கான பேர் பல்வேறு நகரங்களில் போராட்டம் நடக்குது. ஆட்சியாளருக்கு ஆதரவாக நடக்குது. ஆட்சியாளர் ஆதரவு என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி வந்து அமெரிக்காவை எதிர்க்கணும், அமெரிக்கா உள்ளே வந்துடக்கூடாது, அதனால் இங்கே ஆட்சியாளருக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம்னு சொல்லி அவங்க போராட்டம் பால்னு சொல்லுவாங்களே அதை எரிக்கிறாங்க. லூசிஃபர், ஜின் மலக்கு இதை சொல்லுவாங்க இல்லையா, அந்த சைத்தானுடைய உருவத்தை போட்டு உருவத்தை மாட்டுக்கு போல வச்சு ஒரு உருவத்தை வரைஞ்சி அதை எரிக்கிறாங்க. அதை எரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பிக்கை மோசடி, விபச்சாரம், இனப்படுகொலை நடத்துறது, வட்டி விடுறது, இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் செய்யக்கூடிய எதிர்த்து நாங்கள் இதை எரிக்கிறோம். இந்த மாதிரி கொடுமைகள்லாம் செய்கிறது ட்ரம்ப்பு தான். ட்ரம்ப்பும் நெத்தனியாக்கும் இந்த மாதிரி கொடுமைகளை செய்கிறாங்க. அதனால் அவங்கள தான் லூசிஃபர், அவங்க தான் சைத்தான்கள்னு சொல்லி அவங்க எரிக்கக்கூடிய மிகப்பெரிய லட்சக்கணக்கான மக்கள் சிறந்த போராட்டம் நடத்துகிறாங்க. ஒரு விஷயம் என்னென்ன, இந்த ஆட்சியாளர்கள், ஈரான் ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டு மக்களுடைய கிரீவன்ஸ், நியாயமான குறைகள் இருக்கு இல்லையா, அதை அந்த ஆட்சியாளர் கவனிக்க வேண்டியது, இம்மீடியட்டாக அவங்க கவனித்து அதை நிவர்த்தி பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த நேரத்தில் வந்து தன் நாட்டுக்கே ஆபத்து, ஈரானுக்கே இருக்குமா இல்லையான்ற அளவுக்கு போராட்டம் புதிய நிலையில் அமெரிக்கா வச்சுருக்கிறோம். அப்போ அவங்களுடைய ஆக்கிரமிப்பு வந்துடக்கூடாது. ஒரு பாரதியார் போட 1000 உண்டிங்கு ஜாதி எண்ணில் அந்நியல் வந்து புகழின நீதின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க வந்து அமெரிக்காவுடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராகத்தான் இன்றைக்கி நிற்க வேண்டிய காலகட்டம். ஆட்சியாளர்களுக்கு அதுக்கு முதல்ல நாட்டை பாதுகாக்கணும். என்ன சொல்லுவார், வீடு இருந்தால் தானே ஓடு மாற்ற முடியும்னு. அந்த மாதிரி நாட்டை முதல் பாதுகாக்க வேண்டுங்கிறது தான் அந்த மக்களுக்கு தலையாய கடமையாக நினைக்கிற நேரத்தில் அமெரிக்காவுடைய பயன்படுத்தியாக அந்த ஆட்சியை கவுத்துடலாமான்னு நினைக்கிறது தவறு. அப்படியே இவங்க கவுக்க நினைச்சாலும் அமெரிக்காவுடைய ஒரு பொம்மை தான் வந்து உட்காருவார். அது அந்த நாட்டு மக்களுக்கு மிகவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். உலக செய்திகளை மிக எளிமையாக, ரொம்ப அழகாக, பல சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு எங்களோடு நேரம் பகிர்ந்து கொடுத்ததற்கு மனமார்ந்த நன்றி.